அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டுத் தொழுவத்தில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 234. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட இடங்கள் தொடர்பாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, ஒட்டகத்தின் தொழுவத்தில் தொழுகை நடத்த வேண்டாம் என்று தடை விதித்தார்கள். ஆட்டு தொழுவம் தொடர்பாக கேட்கப்பட்ட பொழுது அங்கு தொழுது கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கினார்கள் என்ற ஹதீஸ் இந்த ஹதீஸிற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஆதாரமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே ஆட்டு தொழுவத்தில் ஒருவர் தொழுவது மார்க்க ரீதியாக எந்த வகையிலும் தடுக்கப்பட்டது அல்ல. அதே நேரத்தில் அங்கு அசுத்தம் இருந்தால் அவற்றை தூய்மைப்படுத்திவிட்டு பிறகு தொழ வேண்டும் என்பதை பொதுவான வழிகாட்டுதலாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டகத் தொழுவத்தை பொறுத்தவரை அது தூய்மையானதாகவே இருந்தாலும் அங்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை என்பதையும் இணைத்து விளங்கிக் கொள்ள வேண்டும்.